வணக்கம் தெரிவித்து இந்த முகாமை பற்றி சிறிது பேச வாய்ப்பளித்தமைக்கு ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த முகாம் முதுநிலை மாணவர்களாகிய நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அந்த வகையில் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது எல்லாமே சார்கள் கேட்டு எங்கேயே ஆர்டர் பண்ணலாம், முன்ன பண்ணது சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ இது பண்ணலாம், இப்படி பலவாறு யோசித்து அது சிந்தனையிலேயே இருந்ததுனால நம்ம பலன் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடு உழைக்க வந்தேன். உங்களோட தசாபுத்திகள் எடுத்து அது இயங்கும் பாவகங்களை எளிமையாக இப்போ நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது எளிமையாக இருந்தது. அப்புறம் அது இயங்கும் பாவகத்தை வச்சு எப்படி அவர் லக்கணத்துக்கு சுபரா பாவரா இதெல்லாம் பார்த்து அவர் புத்திநாதன் என்ன செய்வார் அப்படின்றத வச்சு கொஞ்சம் சொன்னது அந்த ஜாதகர்களுக்கு திருப்திகரமாக இருந்தது. இந்த முறை பலன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நிறுவனத்திற்கும் ஐயாவுக்கும் நன்றி கூறியிருக்கிறேன். முன்னாள் மாணவர்கள் பலன் சொல்லும்போது பக்கத்தில் இருந்தேன். 100 பேர் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் ஒரு 30 பேராவது நல்ல ஜோதிடத்தை கற்றுக்கிட்டவங்க இங்கே ஜாதகம் பார்க்க வந்தவங்களே. இப்போ நம்ம பலன் சொல்கிறவங்கள்ட்ட அவ்வளவு இது பூராமே இந்த இடத்துல என்ன இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குன்னு அவங்க நம்மளுக்கு இதோட மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இந்த ஜோதிடத்துறை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் எனக்கு ஒரு சின்ன நெருடல், இப்படி இருக்கீங்கன்னா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கல இதை விட இன்னும் வருடங்கள் போக இன்னைக்கு 30 பேர் இருக்கிறோம், நாளைக்கு 50 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஜோதிடத்துறையில் ரொம்ப அனுபவமாகி 1, 10, 100 போய் அனுபவமானத்தை அவங்ககிட்ட நம்ம மீறி நல்ல பலன் சொல்லி நல்ல பேர் எடுக்க முடியுன்றது எனக்கு ஒரு இன்னும் நல்லா கற்றுக்கிறேன்ற ஒரு ஆக்கம் அந்த இதில் இந்த ஜோதிடம் கலந்ததுனால எனக்கு அதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷம் நாங்கள் பலன் சொல்லையில் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டு நல்லபடியாக பலன் சொல்லி நம்ம ஸ்ரீகிரி சோதிட நிலையம் மென்மேலும் வளர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி என்னுடைய உரையை